ஏய் போலாமா? நோ வீடியோ நடுவில் எம்ஜிஆர் சாரோட மேனலிஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன், போடுவேன், கண்டுக்கப்படாது. அதான் பண்ணுவேன். நீ செம்மையா பண்ணுவேனா? உன்னால நம்ப முடியாது. நீ இடையில போட வேணாம், நீ இப்பயே போட்டு காமி. அதை பார்க்காமலாம் நான் ஷூட் போக மாட்டேன். காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக. சிவ சிவ சிவகாசி ஆயுள் ரேக தேயும் மரம் உலை போமரா உலை போமரா. எம்ஜிஆர் சிசி என்கிட்ட இருந்து குரு கிட்ட போவோமே சரி அப்படின்ட்டு தான். இப்ப பாருங்க, ஏய் போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. டேய் எம்ஜிஆர் போடா. நான் சூப்பர் ஸ்டார் காலத்தை விட்டு அடுத்த தலைகிட்ட தான் போறேன். இவருக்கு பொன் கொடுத்தோர், இவர்கிட்ட இருந்து பொன் எடுத்தோர், இவருடைய பாட்டி தாத்தா சித்தப்பா பாட்டி இவர்களிடம் ரேஷன் கார்டு பிடிக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் பாபு பாபு பிரகாஷ் ராஜ்லாம் வருது. எம்ஜிஆர் எங்கடா? நோ, தளபதியை சொல்லிட்டு தலை சொல்லாம இருந்தா உங்க மனசு கோவம்ல, அதுக்காக தான் சொன்னேன். இப்ப பாருங்க, என்னையே சந்தேகப்படுறியா கோபால்? கோபால் கோபால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்ல, இதுவும் இல்லையா? நீங்க எம்ஜிஆர் வரலன்றதை மட்டும்தான் பாத்தீங்களே தவிர எனக்குள்ள இத்தனை ஆர்டிஸ்ட் வந்தாங்களேன்னு அப்ரிசியேட் பண்ணீங்களா? இனிமே நான் சாதா சுரேஷ் இல்ல, பல்லான சுரேஷ். வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக், ரிஷப் செட்டி. Very interesting, but I don't care. கார்த்தி, ரித்திஷ் செட்டி, ராஜ்கிரண், சத்யராஜ், ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன வா வாத்தியாரு இந்த படத்தோட கதை, எம்ஜிஆர் இறந்த அதே நாள் அதே நேரத்துல தான் தான் பேரன் பிறந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவருக்கு உள்ளங்கால்ல மச்சம் இருக்கிற மாதிரி இவனுக்கு உள்ளங்கால்ல மச்சம் இருக்கு. சோ எம்ஜிஆர் தான் தனக்கு பேரனா பிறந்திருக்கிறாப்லன்னு சொல்றாப்ல ஒரு எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் இஸ் பேக். அவனை ஒரு எம்ஜிஆராவே வளர்க்கணும்னு ஆசைப்படுறாப்ல. ஆனா அவனுக்குள்ள நம்பியாரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அவன் ஒரு கட்டத்துல போலீஸ் ஆகி நம்பியாரோட ஆக்டிவிட்டிஸ்லயே சில வேலைகள்லாம் பாக்குறான். அப்போ ஒரு கட்டத்துல அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தினால என்னென்ன விஷயங்கள் நடக்குது, கடைசியில அவன் நம்பியாராவே இருந்தானா இல்ல எம்ஜிஆரா மாறினானா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. சூதுகவும் காதலும் கடந்து போகும்னு 2 அருமையான படங்கள் கொடுத்த டைரக்டர் நலன் குமாரசாமி கிட்ட இருந்து பல வருஷம் கழிச்சு இந்த வாவாத்தியார்ன்ற ஒரு படம் வந்திருக்கு. இது டோட்டலா அவரோட ஜோன்ல இருந்து வெளியே முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பெருசா சிறுசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. என்னதான் இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் நலன் குமாரசாமியோட அந்த ஒரு யூனிக்கான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துலயுமே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஹீரோவோட கேரக்டர், ஒரு எம்ஜிஆரோட சாயல்ல வளர்ற ஒரு பையன், அவனுக்குள்ள ஒரு நம்பியாரோட ஆக்டிவிட்டிஸ் வருது, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் அவன் பெரிய ஆளாகி போலீஸ் ஆனோடனே சஃபாரியில யூனிஃபார்ம் தச்சு போடுறது. அப்புறம் நம்ம சூதுகவும்ல ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் அந்த ஹீரோயின் தெரிவாங்க. இங்க ஹீரோயின் பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நலனோட படங்கள்ல யூனிக்கா என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துலயுமே யூனிக்கா சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களையுமே உள்ள கொண்டு நம்மளை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சத்யராஜுக்கு அந்த அமாவாசை கெட்டப்பு போட்டு ஹீரோவோட பேரு ராமு. எம்ஜிஆர் சார் படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு பேரு ராமுன்னு இருக்கும், அவர் ராமுன்னு தான் கூப்பிடுவாரு. இந்த மாதிரி நம்மளை கனெக்ட் பண்றது.
ஸோ இப்படி யூனிக்கான விஷயங்களையும் நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்த விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் அது சரியா லேண்ட் ஆகல. ஓப்பனா சொல்லணும்னா இந்த ஸ்னீக் பீக் நேற்று விட்டுருந்தாங்க. அந்த ஸ்னீக் பீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் படத்திலேயே ஒரு பெஸ்டான சீன். அது தாண்டி படத்துல பெஸ்டான சீன் எதுவுமே இல்லை. கண்டென்ட்டா நல்ல கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது சரியா லேண்ட் ஆகல. ஆமா 9 மணிக்கு லேண்ட் ஆகுறேன்ட்டு 10 மணிக்கு தான் லேண்ட் ஆச்சு. அதுதான் படமும் லேட்டா லேண்ட் ஆச்சு. இந்த ஹியூமர்ஸும் பெருசா நம்மளுக்கு லேண்ட் ஆகல. எமோஷன்ஸ் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஒரு கட்டத்துல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போது நம்ம ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அது ஒரு எக்ஸைட்டே பண்ணல. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிருந்தா செம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்டா இருந்திருக்கும். உண்மையிலேயே அது வந்து தியேட்டர்ல விசில் அடிக்கிற மொமெண்டா மாற வேண்டியது என்னடி இது அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. அதாவது செலிப்ரேட் பண்ற மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா வந்து பார்க்கும்போது செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கலக்க போகுது யாரு அசத்த போகுது யாருலாம் எம்ஜிஆர் இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எபிசோட்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஹோல் படமுமே. கார்த்தி சாரோட அந்த ராமுன்ற கேரக்டருக்கு அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அந்த சிறுத்தை இந்த மாதிரி இதுல பார்த்த மாதிரி ரொம்ப செம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகு பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஈவன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அந்த ஒரு ரியல் கேரக்டருக்கும் இடையில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அங்கேயுமே அவரு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சத்யராஜ் சார் பல வருஷம் கழிச்சு வில்லனா நடிக்கிறாரு. அவர் எப்படி இந்த படத்துல வில்லனா நடிச்சாருன்னு தெரியல. கொஞ்சம் கூட வெயிட்டேஜே இல்லை இந்த கேரக்டர்ல. அதுக்கு அவர் அங்க இட்லி கடையிலாச்சும் பரவாயில்ல, வாட்டாஸ்வின் உனக்காக அவ்வளவு பெரிய ஆம்பேர் எல்லாம் கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு அதுலயாச்சும் அவர் நல்ல வெயிட் இருந்தாப்ல கொஞ்சம். நான் அதே மாதிரி ஆனந்த் ராஜாரையுமே எதிர்பார்த்தேன், நிறைய நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்ட்டு. அவருமே நம்மளை பெருசா சிரிக்க வைக்கல. வழக்கம் போல ராஜ்கிரண் சார் வந்தாப்புல, அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாப்புல. சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்த போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி சீன்ஸா கனெக்ட் ஆகலனாலும் விஷுவல்ஸா நான் செம்மையா கனெக்ட் ஆனேன். விஷுவல்ஸ் செம்மையா இருந்துச்சு. முக்கியமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகு எம்ஜிஆரா கார்த்தி சார் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. மாஸ் எலிவேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பழைய சாங்ஸை போட்டதா இருக்கட்டும், ரீமிக்ஸ் பண்ணதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே வந்து அந்த பழைய ஃபார்மேட்ல சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் 2 மணி நேரம் தான். படம் ரொம்ப மட்டமான படம்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லிட முடியாது. ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படியே நிக்குது. முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சொல்லுவாரு ரஜினி சார் சீன் முடிஞ்சிச்சா, நான் விசில் அடிக்க காத்துட்டு இருந்தேன் அந்த மாதிரிதான். ஆனா விசில் அடிக்கிற மொமெண்ட் நிறைய கிரியேட் ஆக வேண்டியது. இப்படி எடுத்துட்டு போகும்போது வேணாம் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். இல்ல நம்ம கொண்டாடல, நம்ம இப்படி எடுத்துட்டு போனாலும் அவங்க இல்ல வேணாம் தம்பி தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி நீ கீழே இறங்குனா, நீ கீழே இறங்குனாதான் நான் விசில் அடிப்பேன். மொத்தத்துல இந்த பொங்கலுக்கு ஏத்த ஒரு வெண்பொங்கல் தான் இந்த வா வாத்தியாரு வந்திருக்க வேணான்னு சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் வந்துருச்சு. போய் பாத்துருவோம்.